Hi students, welcome to KC Botany. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 11th ஃபிசிக்ஸுக்கு பப்ளிக் எக்ஸாம் 4-in-1 கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து வீடியோவாக பார்க்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க்கு தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் நம்ம என்னென்ன சொல்லியிருப்போன்னா எந்தெந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது, எந்த கொஷின்ஸ் வந்து நியூவாக கேட்டிருக்காங்க, க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து எது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஐடியாக்காக. ஒரு சில டைம் வந்து ரிப்பீட்டட் கொஷின், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஒரு சில டைம் வந்து என்ன பண்ணுறதுன்னா கேட்குறதில்ல. ஏன்னா நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்குது சரிங்களா. அதனால் ஆல்டர்னேட் கொஷின்ஸும் கேட்குறாங்க. ஈஸியஸ்ட் கொஷின் இருக்குது, டஃபஸ்ட் கொஷினும் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து பயாலஜி எழுதியிருந்தோம். ஸோ அதுலேயே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் புக் பேக்கில் எவ்வளோ கேட்குறாங்க, இன்டீரியர் எப்படி கேட்குறாங்கன்னு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அந்த மாதிரி தான் வரும், ஒரே மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ 50% அப்படின்னா 70% அடுத்த சப்ஜெக்டில் வந்து கொஞ்சம் ஈஸியாக வரலாம், அது 80% ஈஸியாக வரலாம். அதனால் புக் பேக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சிருங்க. ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் பேக்கில் நிறையா கொஷின்ஸ் இருக்குது. அதே போல் நம்ம சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு, 3 மார்க்கு அண்டு 5 மார்க்ஸு. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, நீங்கள் பாட்னின்னு டைட்டில் வச்சுட்டு ஃபிசிக்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டுமே கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே ஸ்டாஃப்கிட்ட கேட்டு ப்ளஸ்ஸு 2-3 ஸ்டாஃப்கிட்ட கேட்டு அதில் ரெஃபர் பண்ணி அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் எடுக்கிறது. ப்ளஸ் வந்து நான் வந்து இண்டிவிஜுவலாக காலாண்டு அரையாண்டு இதற்கு முன்னாடி கேட்ட இயர் கொஷின்ஸு இதோட அனலைஸ்லாம் பார்த்துட்டு தான் அந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுக்கிறது சரிங்களா. அதனால் அந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து தாராளமாக படிக்கலாம், விருப்பம் இருந்தால் படிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸு. இதுதான் படித்தே தான் ஆகணும், இதெல்லாம் இதுலேருந்து மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நிறையா சேனல்ஸில் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் தாராளமாக உங்களுக்கு எது விருப்பமோ எது, ஏன்னா நம்ம ட்ரஸ்ட்டோடு படித்தா தான் அது வந்து நம்ம மைண்டில் இருக்கும். ஆஸ்ட்ரலேஷனில் ஐயோ இது வருமா இது வராதா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற கொஷின்ஸ் வந்து எப்பயுமே வராது. அதனால் நீங்கள் எதை நம்புகிறீங்களோ, யார் சொல்கிறத நம்புகிறீங்களோ அதை வந்து நம்பிக்கையோடு என்ன பண்ணுங்க வரும், எக்ஸாம்ஸுக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படித்தீங்கன்னா கண்டிப்பாக அது வரத்துக்கான வாய்ப்பு 99% அல்லது 100% கூட இருக்குது. இது வருமா வராதான்னு டவுட்லேயே நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் படித்தாலும் அது கடைசி வரைக்கும் டவுட்லேயே தான் இருக்கும். வந்தாலும் நம்ம மறக்கக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படுத்தும் சரிங்களா. அதனால் நம்பிக்கையோடு படிங்க, யார் சொன்னாலும் சரி சரிங்களா. இப்போ ஈவன் நான் சொன்னாலுமே பசங்களாம் எழுதக்கூடாது, இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிக்கவே கூடாது, வந்தால் எல்லாம் மார்க்ஸ் கம்மியாக தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல மாட்டேன். நம்மளை நம்பி பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸு மார்க் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது என்னோடய ஸ்கூலில் ஸ்டாஃபுங்க கொடுக்குற கொஷின்ஸ் தான் சரிங்களா. அதை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5 மார்க்ஸு 3 மார்க்ஸ் அண்டு 2 மார்க்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்துங்க, அதுலேயே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் சரிங்களா. இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு, அதோட வீடியோ லிங்க்கு அண்ட் பிடிஎஃப்மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் 1 மார்க்ஸ் நிறைய பேர் வந்து 1 மார்க்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. 1 மார்க்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் அதிகமாக. தமிழ் மீடியம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதனால் தமிழ் மீடியம் நம்மள்ட்ட கிடச்சிச்சின்னா அதை உடனே நம்ம எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிவிடுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில். அதனால் ஜாயின் பண்ணிங்கன்னா அதை வீடியோ எடுக்க முடியுமா, டைம் இருக்காது, அதனால் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. அதனால் அதை வந்து பார்த்துருங்க. தமிழ் மீடியம் கொஞ்சம் மினிமமாக தான் இருக்குது, அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மள்ட்ட கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். மோஸ்ட்லி இது வரைக்கும் அப்படி தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், தமிழ் எக்ஸாம்ஸில் ஆரம்பித்து ஈவன் பயாலஜி வரைக்கும். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கும் அந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன். அதனால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணுறேங்க. இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்பிக்கையோடு படிங்க. தேங்க்யூ ஆல்.